Hi, hello friends, welcome to 220Vto12V. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம எப்படியே ஒரு சார்ஜர் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே சார்ஜர் இப்போ நம்ம வந்து 24 வோல்ட்டு இல்லை 36 வோல்ட்டு ஸோ நிறைய பேட்டரிஸ் இருக்குது. அந்த நிறைய பேட்டரிஸ் வச்சு நம்ம சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக புரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அடிப்படை இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி அடிப்படையான விஷயங்கள் வந்து இது நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 12 வோல்ட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இதில் வந்து கரண்ட் எடுத்து நம்ம சார்ஜிங் பண்ணோம். ஓகேங்களா, டேரெக்டாக சார்ஜிங் மட்டும்தான் நம்ம பண்ணோம். ஸோ இது வந்து 12 வோல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இல்லை நான் வந்து கொஞ்சம் இதில் வந்து வோல்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டவுன் பண்ணணும்னா இதில் வந்து டேப்பிங் எடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி டேப்பிங் எடுக்கிறது மூலிமா நம்ம வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த சைடில் எடுக்கிறத விட இந்தான் சைடு ஓகேங்களா, ஸ்டெப் அப் இது வந்து ஸ்டெப் அப் இந்த சைடில் எடுத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஓகேங்களா. இந்த ஸ்டெப் டவுன் சைடில் வந்து நீங்கள் டேப்பிங் அதிகமாக எடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பேட்டரிஸ் தகுந்த மாதிரி நம்ம டேப்பிங் வந்து அதிகப்படுத்திகிட்டே போகலாம். நம்ம எத்தனை ஆம்ஸுக்கு எவ்வளோ பேட்டரிஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேப்பிங் வந்து அதிகரிச்சுட்டே போகலாம். உங்களுக்கு காயில் சுத்த முடிஞ்சதுன்னா ஸோ நீங்களே வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனியாக ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வைக்கிது, நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதில் 12 வோல்ட்டுன்றதுனால இதை நீங்கள் பேட்டரியை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா வருஷலாக வந்து பேரலராக பேட்டரி கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா, பேரலராக கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் சீரீஸில் கனெக்ட் பண்ணி இந்த இதில் பேட்டரியை உங்களால் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ சீரீஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி குயிக்காக வந்து சார்ஜிங் வந்து ஈவனாக நடக்கும். பேட்டரி சார்ஜிங் வந்து ஈவனாக இருக்குன்றதுனால ஸோ சீரீஸ் லைனில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜிங் நீங்கள் போடணும்னு சொன்னால் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் பண்ணாது. இதே மாதிரி யூபிஎஸ்லேருந்து எடுத்தது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, டேப்பிங் பாருங்கள், நிறைய டேப்பிங் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலை வச்சு நீங்கள் வோல்டேஜ் இதில் வரக்கூடிய வோல்டேஜை உங்களால் டிஃப்ரெண்ட்டாக இதை வச்சு வேரியேஷன் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குமான வோல்டேஜ் வந்து 10 வோல்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ 12 வோல்ட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ சார்ஜிங் பண்ணுறப்போ இது கரெக்டாக வந்து ஒரு பேட்டரிக்கு சார்ஜிங் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். இது சென்டர் வந்து நார்மலு, சென்டரில் இருந்து இந்தாண்ட வந்துங்க இது 12 இது 12. ஸோ இந்த ரெண்டு லாஸ்ட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து 24 வோல்ட்டாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, இதுலேருந்து நீங்கள் இதை 12 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து சென்டர் டேப்பிங் நீங்கள் எடுத்திங்கன்னா சென்டர் டேப்பிங் விட்டுட்டு ரெண்டு லாஸ்ட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 24 வோல்ட் ரெண்டு பேட்டரிக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு டேப்பிங்கை வச்சு நீங்கள் இதில் இந்த 3 டேப்பிங் இருக்கு இல்லையா, இது வருஷலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரொட்டேட்டிங் சுவிட்சு. ஸோ ரொட்டேட்டிங் சுவிட்சை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து இதுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் சுவிட்சை நீங்கள் என்ன 2 வே சுவிட்ச் போட்டு நீங்கள் ரெண்டு டேப்பிங் தான் எடுக்கிறீங்கன்னா 2 வே சுவிட்ச் போதும். ஸோ இதில் இன்னும் நிறையா வந்து லேயர் இதுலேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து தனித்தனியாக ரொட்டேஷன் சுவிட்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட்டிங் சுவிட்ச் வாங்கி வச்சு நீங்கள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் வோல்டேஜ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வர லித்தியம் அயன் பேட்டரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து 24 வோல்ட்டு 36 வோல்ட்டு 48 வோல்ட்டு நம்ம இந்த மாதிரி போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் சுவிட்ச் வச்சுன்னா என்ன வோல்டேஜ் வேணுமோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி இதில் வந்து நீங்கள் டேப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ டேப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ரொட்டேட்டிங் சுவிட்சுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி டயோடை போட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீட்ஸிங் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை பேட்டரி வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃபுல் டிசியாக வராத காரணத்தினால இந்த மீட்டர்ஸ் வந்து இதில் ஆம்ஸ் சரியான விதத்தில் காட்டலை. இது வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் இது. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டரில் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்ததில் இதில் அந்தளவுக்கு காட்டலை. ஸோ மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டால் காட்டலாம். ஆனால் கெப்பாசிட்டர் நமக்கு இந்த சார்ஜிங்கெலாம் அந்த கெப்பாசிட்டர்ன்றது தேவைப்படாது அப்படின்றதுனால நம்ம வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் யூசேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதில் சின்ன கெப்பாசிட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பேட்டரி சார்ஜிங் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் தேவைப்படாது, வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது. ஓகேங்களா, ஆனால் ஆம்ஸ் ரேட்டிங் வந்து கரெக்டாக இது வந்து எடுக்கல. ஏன்னா இது பியூர் டிசியாக வராது, கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விட்டு தான் உங்களுக்கு கிடைக்குன்றதுனால கரெக்டாக வந்து இது மெஷர் பண்ண மாட்டாங்குது. ஓகேங்களா, என்ன ஆம்ஸ் எடுக்குது அப்படின்றத. ஸோ அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் மாடல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து செய்கிறாங்க. ஸோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்காது. கொஞ்சம் சின்ன ஒரு ஃபால்ட்னா கூட சரி இது எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களுக்கு எரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 2.5 ஆம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சார்ஜிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார்ஜிங் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது வந்து ஹீட் ஆகும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுக்கு தெளிவாக வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வச்சு நான் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு பெரிய டவுட்டு, என்கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் கொஞ்சம் அதிகமான வோல்டேஜ் வருது,
அதை ஒருத்தர் கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து கேட்டிருந்தது எனக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் வந்து நான் கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எப்படி கம்மி பண்ணணும்னு தெரியல, அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் டவுனுக்கான ஒரு சின்ன போர்டு. நம்ம இதில் கனெக்ட் பண்ணியும் பார்த்துடலாம், உங்களுக்கு காட்டுறேன். இதன் மூலிமா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ டேரெக்டாக வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு தனியாக நம்ம டையோடு போட்டு தான் கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி சார்ஜிங் ஆகுதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு டேப்பிங்காக வந்து பார்க்கலாம். ஸோ இது காமனாக வச்சுட்டு 10.2 ஓகேங்களா. இது ஒரு பேட்டரி வச்சு உங்களால் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் பண்ண முடியும். இதுவும் 10.2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் டேப்பிங். இது ரெண்டும் வந்து அதுக்கு அடுத்து வர டேப்பிங். ஸோ இந்த லாஸ்ட்டுக்கும் இதுக்கும் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 வோல்ட்டுக்கு மேலே வருது. இது வந்து 24 வோல்ட்டை நமக்கு வந்து கணக்கு எடுத்துக்கலாம். சார்ஜிங் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ இதோட பூஸ்டிங் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போதும் உங்களுக்கு 24 வோல்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓரளவு நார்மலான பேட்டரிஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அதிக ஆம்ஸில் சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சின்னது. ஸோ இது வந்து ஒரு 5 ஆம்ஸ் இந்த ரேஞ்சு தான் வரும். அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பேட்டரிஸ் வந்து நீங்கள் 24 வோல்ட் வரைக்கும் நீங்கள் 2 வீலர் பேட்டரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அது மூலமாக சார்ஜிங் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இதில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதில் ரெக்டிஃபைட் பண்ணணும். ரெக்டிஃபைட் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டான வோல்டேஜ் வரும். அப்போ தான் டிசியாக மாற்றதுக்கு வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது டிசியில் ஒர்க் பண்ணக்கூடிய போர்டு. ஸோ மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கிட்டு போர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீட்ஸிங்கை கனெக்ட் பண்ணி இதுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவாக கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சைடில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் என்ன வருதுன்றதை செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்தாண்ட என்ன வருதுன்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அதில் வோல்டேஜை. ஸோ 28.3 வருது. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய வோல்ட்டு தான். ஓகேங்களா, 2 பேட்டரி நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜிங் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு 3 ஒயர் தான் இருக்கும். அதை நீங்கள் பற்ற வச்சு தனியாக ஒரு கண்ட்ரோலர் ஒன்று வெளியிலே வச்சிட்டிங்கன்னு ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு ஸோ ஈஸியாக நமக்கு வேணுன்ற 6 வோல்ட் பேட்டரியோட நம்ம சார்ஜிங் பண்ணலாம். ஸோ ஆர்ம்ஸ் ரேட்டிங் அதிகமாக வரும் நீங்கள் வோல்டேஜ் குறைக்க இந்த சைடில். ஓகேங்களா, நீங்கள் 24 கொடுத்து நீங்கள் 12 மாற்றி நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணலாம். 24 வோல்ட் பேனலாக இருந்தாலும் சரி. நம்ம இதுமாதிரி பேனல்ஸ் வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் நான் அடுத்ததில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 14 வரைக்கும் வைக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணலாம். இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் சார்ஜிங் ஆகுதா, இல்லை என்ன ஃபால்ட் ஆகுதா, இல்லை ஒர்க் ஆகுதான்றதை. ஓகேங்களா, பேட்டரிஸில் 2 லீட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி தான் இதுவும் கரெக்டாக வந்து பண்ணிக்கங்க. நீங்கள் டயோடு கண்டிப்பாக நீங்கள் இதில் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஃபால்ட் ஆகிடும். சரிங்களா, அந்த டயோடு கூட நீங்கள் 2 டயோடு இல்லை 3 டயோடு கூட கொடுக்கலாம். இல்லைனா ஆர்ம்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடச்சுன்னா நீங்கள் ஆர்ம்ஸ் ரேட்டிங்னா அதிகமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம பேட்டரியோட வோல்டேஜும் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த போர்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரியோட வோல்ட் மட்டும் இருக்கு 13.2. நம்ம இதில் போய் கனெக்ட் பண்ணுவோம். சார்ஜிங் ஆகுதான்னு பார்த்துடலாம்.
இது ஸ்டெப் டவுன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கும் தனியாக போர்ட்ஸ் இருக்குது. அது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணலாம். ஸோ கம்மியான ஆர்ம்ஸ்லேருந்து கம்மியான வோல்ட்லேருந்து அதிகமான வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம்ஸ் வந்து ரேட்டிங் வந்து கம்மி பண்ணிவிடும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆர்ம்ஸை வந்து கம்மி பண்ணிவிடும். வோல்டேஜ் குறைச்சிங்கன்னா வந்து ஆர்ம்ஸ் வந்து அதிகப்படுத்திடும். ஓகேங்களா, சார்ஜிங் ஆர்ம்ஸை. ஸோ இது நம்ம சீரிஸில் கொடுத்து என்ன சார்ஜிங் ஆர்ம்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தோம். இந்த மீட்டரில் ஓரளவுக்கு சார்ஜிங் ஆர்ம்ஸ் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஆர்ம்ஸ் ரேட்டிங்கில் வச்சிடலாம். டிசி இந்த டிசியை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, மாற்றிக்கிட்டு கொடுத்துடாதீங்க. கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நெகட்டிவ் சைடில் இதை கொடுத்துடலாம். நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது மூலிமா ஆர்ம்ஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சார்ஜிங் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறதுனால சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சு. அதனால கம்மியான ஆர்ம்ஸ் வந்து எடுக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ம்ஸ் ரேட்டிங் என்ன எடுக்குதுன்றதை காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ம்ஸ் இது வந்து கொஞ்சம் வோல்டேஜ் வந்து குறைச்சிட்டேன். இப்போ நம்ம இது வந்து ஆர்ம்ஸ் வந்து எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சீரிஸில் கொடுத்துருக்கேன். இப்போ சார்ஜிங் வந்து இது ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, பேட்டரி சார்ஜிங் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மில்லி ஆர்ம்ஸ்லாம் எடுக்குது. ஏன்னா அந்த வோல்டேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஆர்ம்ஸ் ரேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் சும்மா லைட்டாக கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு வந்து சார்ஜிங் போட்டு காமிச்சேன். அப்படியே சார்ஜிங் ஆர்ம்ஸ் குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். பேட்டரி ஃபுல்லாக ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங்கு கட் ஆஃப் ஆகி நின்றுடும். ஓகேங்களா, பேட்டரி நீங்கள் எந்த வோல்டேஜில் நீங்கள் கட் ஆஃப் வைக்கிறீங்களோ அந்த வோல்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வோல்டேஜ் வேணால் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் என்ன வோல்டேஜ் வருதுன்றதையும். இது ஓப்பன் வோல்ட்டு. ஸோ சார்ஜிங் வந்து ஃபுல்லானதுனால உங்களுக்கு கட் ஆகிட்டு பேட்டரி ஃபுல் சார்ஜிங் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த மட்டும் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது போதும். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இதில் இன்னும் நான் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்த நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனல் என்ன செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.